வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இண்டிகேட்டரை நீங்கள் மறந்துடுங்க. நம்மளுடைய சேனலில் வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த டைட்டில் பார்த்தோன்னா சில கேள்வி வரும். அப்படின்னா ஆர்எஸ்ஐ, மேக்டி, மூவிங் ஆவரேஜ் போன்ற இண்டிகேட்டர்லாம் தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படிலாம் நான் சொல்லலை நண்பர்களே. இண்டிகேட்டர்ஸ் பயனற்றவை என்று நான் சொல்லலை. ஆனால் இண்டிகேட்டர் மட்டும் பார்த்து என்ட்ரி எடுக்காதீங்க. உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய சேனலில் நாம் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? ஒரு சிலர் பலர் பிகினர்ஸ்லாம் செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்டு வந்தால் உடனே பை பண்ணுவாங்க, ஆர்எஸ்ஐ ஓவர் பாட் வந்தால் உடனே சேல்ஸ் பண்ணுவாங்க, மேக்டி கிராஸ் ஓவர் வந்தால் என்ட்ரி எடுப்பாங்க. சில நேரங்களில் இண்டிகேட்டர் சிக்னல் கொடுத்த பிறகு ப்ரைஸ் எதிர் திசையில் கூட போகும். ஏன்னா பல இண்டிகேட்டர்ஸ்க்கு ப்ரைஸ் அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுது. அதனால் இண்டிகேட்டர்ஸ் ப்ரைஸ் மூவ் ஆன பிறகு சிக்னல் கொடுக்கலாம். ஆனால் முதல்ல நம்ம பார்க்கணுது மார்க்கெட் ட்ரெண்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டினுடைய ஸ்ட்ரக்சரு, ஹையர் ஹையா லோயர் லோவா அப்படி போகிறது. ஸோ இண்டிகேட்டர் ஒரு கன்ஃபர்மேஷன் டூல் தான். இண்டிகேட்டரையே நம்ம மெயின் டெசிஷன் மேக்கராக பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனை பயன்படுத்தலாம். பட் நம்மளுடைய சேனலுக்கு அதை நம்ம பயன்படுத்துறதில்ல. அதிக இண்டிகேட்டர்ஸ்லாம் தேவை கிடையாது. பட் இருந்தாலும் ட்ரெண்டை பாருங்கள், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பாருங்கள். ஓகே, ஸோ சார்ட்டை புரிஞ்சுக்குங்க. சார்ட்டு புரியறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போது நம்ம இண்டிகேட்டர் இல்லாமல் எப்படி நம்ம இதை அனலைஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்குது, நான் எந்த இண்டிகேட்டரும் போடல. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டை நம்ம லைவ் மார்க்கெட்டை தான் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, லைவ் மார்க்கெட்டே கூட இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உங்களுக்கு சார்ட் எப்படி போடணும், லைன் எப்படி போடணும்னு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்படி வாங்க, எங்கெல்லாம் திரும்புது அப்படின்றத தான் நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இங்கே வரும்போதெல்லாம் பேக் அடிக்குது, இங்கே வரும்போதெல்லாம் பேக் அடிக்குதுன்றப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த இடத்த நீங்கள் என்ட்ரி எடுங்க, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுங்க, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுங்க. அதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். நீங்கள் பயப்படவே தேவை. நான் எந்த இண்டிகேட்டர்லாம் போடல. ஐயோ இங்கே வந்த இது எங்கே போகுது ஏது அதெல்லாம் இல்லை. இண்டிகேட்டர் நாளைக்கு காசு கொடுத்து வாங்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இல்லை இந்த இண்டிகேட்டர் சில டைம் ஒர்க் ஆகலன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ நமக்கு சார்ட்டு பார்த்தாலே போதும், சார்ட் எப்போவுமே இருக்கும். ஓகேங்களா? அதனால் ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சார்ட்டில் இண்டிகேட்டர் இல்லாமல் ஸ்டெப்ஸு கற்றுக் கொடுத்துருக்கோம். அதாவது இங்கேருந்து இது கிராஸ் பண்ணுற வரைக்கும், இதை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். இதை கிராஸ் பண்ணுறதுக்கு இது. ஸோ இந்த இடத்துல இதுக்கு க்ளோஸ் வச்சா வெளியே வந்துடணும், அந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம். அப்போ ஸ்டெப்ஸ் இருக்கும்போது நீங்கள் அந்த ஸ்டெப்ஸுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம என்ன சார்ட்டில் சொல்லி கொடுத்துருக்கோம்னா ஸ்டெப்ஸு சொல்லி கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி எங்கே எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எக்ஸிட்டு எப்படி எடுக்கணும், இந்த லைனை விட்டு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆகணும்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது தொட்டோன்னு இங்கே போகுது, இது தொட்டோன்னு இங்கே போகுதுன்றப்போ நாம் இங்கே வந்த பிறகு இந்த லைனில் இருந்து ஓகே நம்ம இந்த ஸ்டெப்ஸில் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போது இதை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கணும், இதை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கல, இதை கிராஸ் பண்ணி இது க்ளோஸ் வைக்கல. அப்படின்னா என்னென்ன, இது மேலே போயிட்டுருக்குது. அது ஒன்று. இன்னொன்று, என்ட்ரி எங்கே எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், யூட்டர்ன். இப்படி போய் யூட்டர்ன் இது நடக்குது, இந்த இடத்துல வந்தால் இங்கே எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். வேறு இடத்துல கூட நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடம் கூட பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கோம், இந்த இடம் கூட இங்கே இந்த கேண்டலுக்கு க்ளோஸ் வச்சா வெளியே வந்தாங்க. பட் இந்த லைனுக்கு எண்டுக்கு இந்த இடம் க்ளோஸ் வைக்கணும் இல்லையா, இந்த இடம் என்ட்ரி எடுங்க, பயப்படாமல் எடுங்க. எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் மேலே போய் ப்ராஃபிட் வரும், நீங்கள் பாட்டு எடுத்துகிட்டு போயின்னே இருக்கலாம்.
ஸோ யூ டர்ன் சொல்லி கொடுத்துருக்குறோம், ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறோம், அண்ட் ஜிக்ஸாக்காக எப்படி வந்து மேலக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். அது எந்த மாதிரியான மார்க்கெட் போகுது வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே கூட பாருங்கள், நீங்களே போட்டுக்கலாம், எப்படி லைன் வரைகிறதுன்னு கூட போட்டு கொடுத்துருக்குறேன். ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், வந்தது மறுபடியும் டச் ஆச்சு திரும்ப வந்தது, டச் ஆச்சு திரும்ப வந்தது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கு போய் க்ளோஸ் வச்சு போயினே இருந்தது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது. இப்போ இந்த இடத்துல கூட பாருங்கள், இது லைனை போடலாம். ஓகே, இப்படி போடுங்க, என்ன நடந்திருக்கு. இது 1 hour சார்ட், அதனால் சொல்கிறேன். ஸோ இங்கே போகும்போதெல்லாம் வந்து ஆயிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இங்கேருந்து இப்படி வந்தது, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம், திருப்பி இங்கே வந்து இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கலாம், இங்கே வந்தது இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்தால் இங்கே ப்ராஃபிட். ஸோ வந்த இந்த இடம்லாம் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. ஓகே, தைரியமாக நம்ம பாட்டுன்னு எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம டெய்லி அனலைஸ் பண்ணுவோம், பேங்க் நிஃப்டியும் அது ஒன்று. இன்னொன்று ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை எது வாங்கி வச்சுருக்கீங்க, ஏதாவது அனலைஸ் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம அதை அனலைஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலாம். ஓகே, நேற்று நம்ம இதை சொல்லியிருந்தோம். இது வந்து இப்போ 24. ஓகேங்களா? இது போயிட்டுருக்குது, இது தாண்டி இது கிராஸ் பண்ணிச்சுன்னா அடுத்தது இங்கே போகணும். ஸோ இது கிராஸ் பண்ணி போகும்னு சொன்னோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது கிராஸ் பண்ணி போயிருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டாக்ஸை சொல்லுவோம். ஓகே, நீங்கள் எதுவும் என் பேரை சொல்லி யாரோ காசு கேட்டாங்க, அவங்க கேட்டாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. நான் யார்கிட்டையும் காசு வாங்குறதும் இல்லை, யாருக்கும் எதுவும் பண்ணுறது. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்ததால் சரி, நம்ம தமிழ் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போன்றதால நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே, ஸோ நீங்களும் இதை பார்த்து பயன்பெற்று ப்ராஃபிட் எடுங்க. ஓகே, நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.